லைட்டா இருக்கிற சன்ஸ்கிரீனா? இல்ல ஸ்ட்ராங் புரொடெக்ஷன் குடுக்குற சன்ஸ்கிரீனா? சன்ஸ்கிரீன் வாங்கும்போதும் உங்களுக்கு இது வந்து மைண்ட்ல வந்துட்டுக்கா இல்லையா? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எனக்கு எஸ்பெஷலா ஜெல் டைப் அண்ட் க்ரீமி டைப் சன்ஸ்கிரீன் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த டவுட் வந்திருக்கு. அண்ட் நான் டெஸ்ட் பண்ணதுல டெர்மாகோ அண்ட் மினிமலிஸ்ட் ஒன் ஜெல் டைப் அண்ட் ஒன் க்ரீமி டைப் வந்து எடுத்துக்கிட்டேன். ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டெர்மாக்கோவோடது பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர் லைட்டு. ஆல்மோஸ்ட் லைக் ஜெல் மாரி தான் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் யூஸ் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆயிலி ஸ்கின் யூசர்ஸா இருக்கீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரின்னு நான் சொல்லுவேன். ஆனா, லாங் புரொடெக்ஷன் குடுக்குற மேட்டர்ல கொஞ்சம் வீக்கா தான் பிஹேவ் பண்ணுது. அண்ட் அதர் ஹேண்ட் வந்து மினிமலிஸ்ட்டோட சன்ஸ்கிரீன் வந்து நல்லா க்ரீமியா இருக்கு. லைட்டா திக்கா இருக்கு. அப்ளை பண்ண கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆகுது. பட் சன் புரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாப் கிளாஸ். ஓகே. நம்ம டைட்டிலுக்கு ஏத்த மாரி சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரீமி சன்ஸ்கிரீன் வந்து திக்கரா இருக்கிறதுனால, அந்த பேஸா யூஸ் பண்ணும்போது யூவி ரேஸ் வந்து பிளாக் பண்ற கெப்பாசிட்டி வந்து அதுக்கு இருக்கும். அதே நம்ம ஜெல் டைப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கிறதுனால, அந்த ஃபிலிம் ஃபார்முலேஷன் வந்து ரொம்ப தின்னா தானே இருக்கும். ஸோ, அதனால புரொடெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குமாம். எஸ்பெஷலா நீங்க ரொம்ப ஹார்ஷான சன்லைட் கீழ இருக்கீங்க அப்டின்னா, அது உங்களுக்கு ரொம்ப புரொடெக்ஷன் குடுக்காது அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. அண்ட் அதே மாரி தான் வொர்க்கும் ஆகுது. ஸோ நீங்க சன்ஸ்கிரீன் சூஸ் பண்ணும்போது, இன்டோர் அண்ட் ஆயிலி ஸ்கின் டைப்பா இருக்கீங்க அப்டின்னா, ஜெல் டைப் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. அண்ட் அவுட்டோர் போறீங்க, ஒரு லாங் எக்ஸ்போஷருக்கு போறீங்க அப்டின்னா, க்ரீமி தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்டி மாரி அப்டின்னு நான் சொல்லுவேன். அண்ட் நீங்க 2 ஃபிங்கர் ரூல்ல அப்ளை பண்றத வந்துட்டு மறந்துறாதீங்க. அண்ட் 2 டூ 3 ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்தோம் அப்டின்னா, கம்ஃபோர்ட்டும் முக்கியம், புரொடெக்ஷனும் முக்கியம். உங்க ஸ்கின்னுக்கு எது பெஸ்ட்டான காம்போ அப்டிங்கிறத நீங்க மறக்காம சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்டின்னா லைக் பண்ணிட்டு, அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு இந்த மாரி டவுட் இருக்கு அப்டின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.